அட என்னப்பா இது, இந்த ஊர்ல நைட்டு 2 மணிக்கு உப்புமா வித்துட்டு இருக்காங்க. அட ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நாள் தென்காசி வரைக்கும் போயிருந்தேன். சரி நைட்டு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கடைநல்லூர்ல தான் டீ கடை இருக்கான்னு பாக்குறப்ப ஒரு கடையில பயங்கர கூட்டமா இருந்துச்சு. சரி ஓகே, இந்த கடையில டீ குடிச்சிரும், நல்லா இருக்கு போல, அதான் அவ்வளவு கூட்டம் நிக்குதுன்னு சொல்லிட்டு நேரா கடைக்கு போய் பார்த்தா விறகடுப்பு பாய்லர்ல டீ போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, நம்ம ஊர்லாம் பாய்லரே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா ஒரு டீ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்தா ஒரு சட்டியில ஏதோ வெள்ளையா கிட்டிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்னமா இது அப்படின்னு கேட்டா, தம்பி உப்புமாப்பா அப்படின்றாங்க. என்னமா சொல்றீங்க, இந்த நேரத்துல உப்புமாவா, யாரு சாப்பிடுவான்னு கேட்டா, வெளியில கூட்டத்தை பார்த்தல எல்லாருமே உப்புமா சாப்பிட தான் வந்திருக்காங்க அப்படின்னாங்க. அப்படியா, சரி எனக்கு கொஞ்சம் வச்சு கொடுங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம்னு சொன்னேன். அதெல்லாம் சூப்பரா இருக்குப்பா, சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கொடுத்தாங்க. அந்த கேப்ல அண்ணன் டீயும் போட்டு முடிச்சிட்டாரு. இவங்க உப்புமாக்கு தொட்டுக்கைய சக்கரை இருக்குல்ல, அதை அப்படியே உப்புமா மேல தூவி தான் கொடுக்குறாங்க. நம்ம நிறைய பேருக்கு இந்த உப்புமாவே பிடிக்காது. சரி என்ன பண்றது, நைட்டு விற்கிறாங்க, சரி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து வெளில உட்காந்து, ஏன்னா நிஜமாவே உப்புமா சாப்பிட தான் இங்க இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கேட்டா, ஆமாப்பா இந்த ஊர் உப்புமா அவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னாப்ல. சரி ஏதோ சொல்றாங்க சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த உப்புமாவை எடுத்து கொஞ்சம் தான் சாப்பிட்டு பார்த்தாங்க. அடடடடடா, டேஸ்டும் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. இந்த மாதிரி உப்புமாலாம் நம்ம வீட்ல செஞ்சு கொடுத்தா வேணா நான் சொல்லுவோம். எப்படி இவ்வளவு டேஸ்டா உப்புமா செய்யறாங்கன்னே தெரியலையே. அதுவும் அந்த உப்புமாக்கு காம்பினேஷன் அந்த டீயை எடுத்து ஒரு வாய் குடிச்சா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. ரைட்டு, ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி போல. இந்த ஊர்ல நைட்டு 2 மணிக்கு கூட உப்புமா கிடைக்குது, நல்லா இருக்குல்ல. நீங்க இந்த உப்புமா சாப்பிட்டு இருக்கீங்களா? உங்க ஊர்ல இந்த மாதிரி ஏதாவது ஃபேமஸான விஷயம் இருக்கா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.